உனக்காக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். ஹலோ, என்ன என்ன வேணும்? மேனேஜரை பார்க்கணும். மேனேஜர் ரூம் எங்க இருக்கு? மேனேஜரா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? என்னது அப்பாயின்மெண்டா? அதெல்லாம் இல்லை, மேனேஜரை பார்க்கணும். மேனேஜர் ரூம் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லு. என்ன சார் நக்கலா? அப்பாயின்மெண்ட் இல்லாம மேனேஜரை பார்க்க முடியாது, வந்த வழியை பார்த்து கிளம்புங்க. எஸ்கூஸ் மீ, மேனேஜர் ரூம் எங்கன்னு தான் கேட்டேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. தேவையில்லாம நீ பேச வேண்டாம். அப்பாயின்மெண்ட் இல்லாம உள்ள விட முடியாது, வந்த வழியை பார்த்து கிளம்புங்க. டீசெண்டா ட்ரெஸ் பண்ணா மட்டும் போதாது, கொஞ்சம் அத அறிவு இருக்கணும். என்ன உன் கம்பெனி மாதிரி ரொம்ப அதிகாரமா பேசிட்டு இருக்கா? மேனேஜர் ரூம் மட்டும் எங்க இருக்கு அதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம பேசாத. நான் யாருன்னு தெரியுமா? என்ன மிரட்டுறீங்களா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? அப்பாயின்மெண்ட் இல்லாம உள்ள விட முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, உள்ள விடுறேன். இல்லைன்னா விட முடியாது, வந்த வழியை பார்த்து கிளம்புங்க. ஏய், நான் யாருன்னு தெரியுமா ரொம்ப பேசிட்டு இருக்க? ஆமா, முதல்ல நீ இங்க யாரு? நான் யாரா வேணா இருந்துட்டு போறேன். எங்க கம்பெனியோட ரூல்ஸ், அப்பாயின்மெண்ட் இல்லாம உள்ள விட முடியாது. சாரி சார், வெளியே போங்க. என்ன ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? இது என்ன உன் கம்பெனியா? இங்க பாருங்க சார், மரியாதை பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா மரியாதை பேசுங்க. இந்த அந்த நான் என்ன ஆடா மோடா? ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, இவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஏய், மேனேஜரை கூப்பிடு. டீசெண்டா ட்ரெஸ் பண்ணா மட்டும் காணாது, டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். ஆனா நீங்க பேசுற விதம் சீ. முதல்ல எங்க கம்பெனி விட்டு வெளியே போங்க. பாரு, ரொம்ப என்ன பார்த்து தெரியாம பேசிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. என்னது வருத்தப்பட போறேனா? அப்பாயின்மெண்ட் இல்லாம உள்ள வந்து ரொம்ப திமுறாவும் அரகண்டாவும் பேசிட்டு இருக்கீங்க. நான் வருத்தப்பட போறேனா? முதல்ல நீங்க ஒழுங்கா பேசுங்க சார். ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க. தேவையில்லாம இந்தா என்ன உங்க வீட்டு வேற ஏதாவது வந்துடும். போங்க சார். ஏய், ரொம்ப பேசிட்டு இருக்கடி. ஏய், மேனேஜர் கூப்பிடு. இங்க மேனேஜர் எங்க? பாருங்க சார், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. இன்னைக்கு எங்களோட புது சிஓ வராங்க. நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பேசுங்க. சி, ஒரு டிசிப்ளின் கூட தெரியல. என்ன மனுஷன் இவரு? என்னது என்ன சொன்ன? புது சிஓவா? ஆமா, புது சிஓ எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்படி இருந்துட்டு போறாரு உங்களுக்கு என்ன? உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. அப்பாயின்மெண்ட் இருந்தா மேனேஜர் பார்க்கலாம், இல்லையா வந்த வழியை பார்த்து கிளம்புங்க. உன்ன மேனேஜர். என்ன கோபால், என்ன பார்க்க வரவே இல்லை கோபால். நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஐயோ புஷ், சாரி புஷ். இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு புது சிஓ வராங்களா, அதில் கொஞ்சம் பிஸியா இருந்து விட்டேன். என் காதல் வருத்தப்படுறதை என்னால் பார்க்க முடியவில்லையே. புஷ், சாரி புஷ். போங்க கோபால், நான் உங்க மேல் மிகவும் கோபமாக உள்ளேன். என்னை காக்க வைத்து விட்டீர்களே. போங்க கோபால், போங்க. ஐயோ புஷ், இல்ல புஷ், சாரி புஷ். நீ என் காதல், உன்னை காக்க வைத்தது என் தவறு. என்னை மன்னித்து விடு. உன் கோபாலை மன்னிக்க மாட்டியா புஷ்? புஷ்பாக்கா, மன்னிக்கவே மன்னிக்காதீங்க. கோபால் சார் உங்களை காக்க வச்சாரு. உங்க மேல ஒரு துளி கூட காதல் இல்லை. மன்னிக்காதீர்கள் இவரை. ஆமா, பிரியா சொல்வது உண்மைதான். உங்களுக்கு என் மேல் ஒரு துளி அளவு கூட காதல் இல்லை. காதல் இருந்திருந்தால் என்னை இப்படி காக்க வைத்திருப்பீர்களா? இல்லை. போங்க கோபால், போங்க. ஐயோ புஷ், இல்லை புஷ், அது என் தவறுதான். என்னை மன்னித்து விடு. நான் உன்னை காக்க வைத்தது என் தவறுதான். என் காதலே, என் காதலே, என் உயிரே, என்னை மன்னிக்க மாட்டியா? உன் கோபாலை மன்னித்து விடு. இனிமே இந்த தவறு நடக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். புஷ், என்னை மன்னித்து விடு. கோபால் சார், பத்தாது இன்னும். புஷ், நீ இன்னைக்கு ரொம்ப அழகாய் உள்ளாய். என்ன புஷ், இன்னைக்கு வழக்கத்தை விட ரொம்ப அழகாய் இருக்கிறாய். என்ன சொன்னீங்க கோபால்? நான் உண்மையில் அழகா இருக்கிறேனா? என்ன புஷ், இப்படி சொல்லிவிட்டாய்? நீ இன்னைக்கு என்ன அழகா இருக்கிறாய் தெரியுமா? உன் பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு அழகு. உன் அளவுக்கு இங்கு எந்த பெண்களும் கிடையாது. உன்னை மாதிரி ஒரு பேரழகியும் நீங்கள் யாரும் கிடையாது. நீ அழகு தேவதை புஷ். அட 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 கோபால் சார், பின்னுறீங்க. போங்க போங்க கோபால், எனக்கு வெக்கமாக உள்ளது. போங்க கோபால். உன் வெக்கத்தில் உன் முகம் சிறந்ததை பார்க்க ரொம்ப அழகாய் உள்ளது புஷ். ஐ லவ் யூ. என் காதலே, என் அன்பே, என் ஆறு உயிரே. கோபால், என் அன்பே, என் ஆறு உயிரே. என்ன கோபால், என் கையை பிடித்திருக்கீர்கள். என் கையை விடுங்கள்.
எனக்கு வெக்கமாக உள்ளது. தன்யா, செம்மையா இருக்குடி. சினிமால கூட இந்த அளவுக்கு நான் காதல் ஸ்டோரி பார்க்கலடி. கோபால் சார், புஷ்பக்கா, உங்க காதல் வேற லெவல். ஆமா பிரியா, நீ சொல்வது உண்மைதான். இவங்க காதல் மிகவும் வித்தியாசமாக உள்ளது. ஏய் பிரியா, சிரிக்காதே. அது கோபால் சார். கோபால், என் கையை விடுங்கள். பிரியா நம்மளை பார்த்து சிரிக்கிறார்கள். கையை விடுங்கள் கோபால். அவர்களுக்கு பொறாமை புஷ். நம் காதலை பார்த்து அவர்களுக்கு பொறாமை. அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு காதலன் கிடைக்கவில்லையே, அதனால் பொறாமைப்பட்டு சிரிக்கிறார்கள். அதை கண்டுக்காதே. ஆமா ஆமா, உங்கள் காதலை பார்த்து எங்களுக்கு பொறாமையாக உள்ளது. போங்க கோபால் சார், போதும் போதும். சிஓ சார் வந்திருப்பாங்க. இங்க உங்க காதல் நாடகம் போதும், நிப்பாட்டுங்கள் இதோடு. போதும் கோபால், என் கையை விடுங்கள். எனக்கு வெக்கமாக உள்ளது. ஆமா, இங்க என்ன நடக்கு? எஸ்கூஸ் மீ. சார், யாரு? என்ன வேணும்? கோபால் சார் யாரு? இங்க ஒரு காதல் படம் கொடுத்து பாருங்க, அங்க நிக்கவங்க தான் கோபால் சார். ஆமா, இது ஆபீஸ் தானே, இல்ல வேற எதுவுமா? இப்படி இருக்கீங்க? என்ன சார், ஆபீஸ் தான், அதுக்காக பேசக்கூடாது சிரிக்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா? இல்லம்மா, ஒரு ஆபீஸ்ல வந்தா வேலை பார்க்கணும், இப்படி நின்று பேசிட்டு இருக்கீங்க, என்னம்மா? அதெல்லாம் கேட்க நீங்க யாரு சார் முதல்ல? ஆமா, நீங்க யாரு? அப்பாயின்மெண்ட் இருக்கா? கொஞ்சம் கோபால் சார் கூப்பிட்டீங்கன்னா நான் யாருன்னு தெரிஞ்சிடும். கோபால் சார். கோபால், என்னாச்சு? என் கையை விட்டு விட்டீர்கள், என்னாயிட்டு? இரு புஷ்பா, இதோ வருகிறேன். சார், எப்ப சார் வந்தீங்க? வாங்க சார். சார், சிஓ சார். எனது சிஓ சாரா? என்ன கோபால் சார், இங்க என்ன நடக்கு? அது சார், அது இல்ல சார், அது சாரி. மேனேஜர் எங்க? மேனேஜர். ஆதி இதுக்காக கத்துறான். பாருங்க சார், கத்தாதீங்க. இங்க கத்துற வேலை வச்சுக்காதீங்க, வெளிய போங்க. ஏய் பிரியா, கையில் யார்கிட்ட கத்திட்டு இருக்கா? யாருக்கு தெரியும்? நானே அதிர்ச்சியில் நினைக்க, நீ வேற. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, கோபால் சாரை மாட்டி விட்டுருவோம். ஆதி கத்திட்டு இருக்கான், என்னாச்சு? வாங்க அங்க போய் என்னன்னு பாப்போம். ஐயோ, கையில் யாருன்னு தெரியாம ரூல்ஸை பத்தி பேசிட்டாலோ. சார், வாங்க சார், என்னாச்சு? எதுக்காக கத்துறீங்க? டேய் ஆதி, என்னடா ஆச்சு? யார் கம்பெனிக்கு வரதுக்கே நான் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு தான் உள்ள வரணுமா, இல்லைன்னா வெளியே போகணுமா? இந்த மேடம் ரூல்ஸ் போடுறாங்க. கையில் என்னமா? இவர் யாரு? இவர்தாமா நம்ம சிஓ. என்ன சொல்றீங்க? ஆமாமா, இவர்தான் நம்ம சாரோட பையன் ஆதித்யன். ஆதி சார், என்னமா என்னாச்சு? என்ன பண்ண? அது சார் வந்து மேனேஜரும் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. நான் அப்பாயின்மெண்ட் இருந்தாதான் உள்ள விடுவேன்னு சொன்னேன். அவரும் ராங்கா பேசினாரு, அதான் நானும். இதுதான் இந்த கம்பெனி பாக்குற லட்சணமா? இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணு ரொம்ப ரூல்ஸ் பேசுறா. ஏதோ இந்த கம்பெனிக்கு அவதான் ஓனர் மாதிரி. என்ன சார், நீங்க வந்தோடனே சொன்னீங்களா சிஓ சார்னு? நீங்க மேனேஜர் பார்க்கணும்னு சொன்னீங்க, அதனாலதான் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டேன். நான் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு தானே கேட்டேன், நீங்க சொல்ல வேண்டியதானே? நீங்க எதுவும் சொல்லாம நீங்க என்ன பேசுனீங்க? கையில் சும்மா இருமா. அது சார், இவங்க தான் கையில் அப்பா சொல்லியிருப்பாங்கல்ல, எல்லா ஆடிட்டர் கணக்கு எல்லாமே இவங்க தான் சார். கொஞ்சம் யார்கிட்ட எப்படி பேசணும்னு கொஞ்சம் கத்துக்கோ. சி இடியட். அதே மாதிரி சார், நீங்களும் எப்படி பேசணும்னு கத்துக்கோங்க. அதுவும் ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்கோங்க. என்ன இடியட்னு சொல்லுமுன்னா நீங்க முதல்ல எப்படின்னு பாத்துக்கோங்க. தேவையில்லாம பேசாதீங்க. கையில் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இந்த கம்பெனியோட சிஓ கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க சார், என்னோட வேலையில ஏதாவது மிஸ்டேக் இருந்தா என்ன திட்டுங்க. மத்தபடி தேவையில்லாம என்ன திட்டுற வேலை வச்சுக்காதீங்க. நீங்க வந்தோடனே நான் தான் இந்த கம்பெனியோட சிஓன்னு சொல்லியிருந்தா நான் அமைதியா விட்டுருப்பேன். நீங்க மேனேஜர் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட திமிரா பேசுனீங்க. என்கிட்ட திமிரா பேசாதீங்க. நான் வேலையில எப்பவுமே கரெக்டா தான் இருப்பேன். எங்க கம்பெனி ரூல்ஸ் அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் வெளில விடக்கூடாதுன்னு, அதனாலதான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டேன். அதுக்காக நீங்க என்ன பேசுனீங்க? நான் தான் சொன்னேனே, நான் யாருன்னு தெரியாது, தெரியாம பேசுறேன்னு. சார், நான் யாருன்னு தெரியுமா தானே கேட்டீங்க. ஏன் இந்த கம்பெனியோட சிஓ நீங்கன்னு சொன்னீங்களா? எங்க சாரோட பையனை எங்களுக்கு தெரியாது, வந்தோடனே சொல்லிருக்கணும். நீங்க சொல்லல, அது உங்களோட மிஸ்டேக். என் மிஸ்டேக் எதுவுமே இல்ல, நான் கரெக்டா தான் சொன்னேன். நான் இந்த கம்பெனியோட ரூல்ஸ் தான் உங்ககிட்ட சொன்னேன். நான் இப்ப கம்பெனியோட ரூல்ஸ் இல்ல நீங்க உள்ள போங்கன்னு சொல்லியிருந்தா நீங்க இந்த கம்பெனியோட ரூல்ஸ் ஏன் இதையே பிரச்சனையா கேட்க மாட்டீங்க? எப்படிமா ஒருத்தர் வந்து மேனேஜர் ரூம் கேட்டா உள்ள விட்டேன்னு என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டுக்க மாட்டீங்க? சொல்லுங்க சார். அதான் அந்த பொண்ணு கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாலே. என்னாதி, நான் இந்த கம்பெனியோட சிஓடா, என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுது? அந்த பொண்ணு கேட்கறது சரிதானே. நீ வந்து மேனேஜர் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டேன்னா அந்த பொண்ணு உள்ள பட்டு போங்க சார் அண்ணா இருக்குன்னு காட்டினா நீ என்ன சொல்லுவ? நீ எப்படி கம்பெனி ரூல்ஸா மீறினேன்னு கேட்ப. அந்த பொண்ணு கரெக்டா தான் கேட்குது, நீ வந்தோடனே சொல்லிருக்கலாம்ல. சரி விடு. அந்த பொண்ணு ரொம்ப திமிரா என்கிட்ட பேசினாடா.
இப்ப பேசுறதுல தெரியுது உன்கிட்ட எப்படி பேசிருப்பான்னு. சரி விடு, அந்த பொண்ணு பக்கமும் நியாயம் இருக்கு. சரி விடு, பாத்துக்கலாம். சரி, எனக்கு இந்த மந்த்துக்கான எல்லா டீட்டெயிலும் எனக்கு வரணும். அப்புறம் 1 இயரா என்ன வரவு செலவு எல்லா ஆடிட்டர் கணக்கும் என்கிட்ட வரணும். எல்லாமே ரெடியா இருக்கா? சார், எல்லாமே கையில் கரெக்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கான். நீங்க வந்து பாருங்க சார். வாங்க, உள்ள வாங்க சார். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. என்கிட்ட சிக்காமையா போவேன்? என் வேலை விஷயத்துல எப்பவுமே நான் சிக்க மாட்டேன். எல்லாத்துலயுமே நான் கரெக்டா இருக்கவ. என் வேலை விஷயத்த குறை கண்டுபிடிக்க முடியாது. முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க. போங்க சார். பார்த்துக்கிறேன்டி. பார்த்துக்கலாம். போங்க சார், போங்க. வாரீங்களா? கேபின் எங்க இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, என் டேபிள்ல எல்லா ஃபைலையும் கொண்டு வாங்க. ஓகே சார், வாங்க சார். நம்ம கையில் இப்படி பண்ணிட்டா நல்ல காலம். நீ கம்பெனி ரூல்ஸை பத்தி பேசினால அவர் அமைதியா போறாரு. இல்லைனா என்ன ஆகுறது? சார் வந்தோன்னே உங்க ரூம் எங்கன்னு தான் கேட்டாரு. அதனாலதான் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டேன். இவர் தான் இந்த கம்பெனியோட செய்யணும் யாருக்கு தெரியும்? நம்ம சாரை பார்த்துருக்கோம். சாரோட பையனை பார்த்தது இல்லைல்ல, எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டேன். இதுல என்ன சார் தப்பு? சொன்ன மாதிரி தான். நான் அப்பாயின்மெண்ட் இல்லாம இவரை நான் வெளில விட்டேனா நாளைக்கு என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாரு. சொல்லுங்க சார். என்ன ஃபைல் வர இவ்வளவு நேரம்? ஐயோ சார் கத்துறாரு. அம்மா கையில் ஃபைல் எடுத்துட்டு வாமா, போவோம். கோபால், என்ன கோபால், என்ன மறந்து விட்டீர்களா? அட சும்மா இருமா. அவர் இருக்க கோவத்துக்கு வேலை விட்டு தூக்கிடாம இருமா. உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன். அம்மாடி கையில் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வாமா. புஷ் புஷ் என்று சொல்ல வருவீர்கள்ல, அப்போ உங்களுக்கு நான் கவனித்துக் கொள்கிறேன். போய் வாருங்கள். என்ன கோபால் சார், இவ்வளவு நேரமா? என்னாச்சு? கையில் எடுத்துட்டு சீக்கிரம் வாமா. நீங்க போங்க சார், நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா, சீக்கிரம் வா. கோபால், கோபால், என்கிட்ட சொல்லாமலே போயிட்டீர்கள்ல, பாத்துக்கிறேன். என்னை தேடி வருவீர்கள்ல, அப்ப வச்சுக்கிறேன். அட இந்த அம்மா வேற. என்ன கையில் இவர் பேசுறத பார்த்தா ரொம்ப ரூடா இருப்பார் போல இருக்கு. பயமா இருக்குடி. நம்ம சேர்மன் சார் இருக்கும்போது கூட இப்படி கிடையாது. நம்ம விளையாடுவோம், கிண்டல் பண்ணுவோம், ஆனால் அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஆனால் இவர் ரொம்ப ரூடா இருக்காரு. பயமா இருக்குடி. இரு, நம்ம இல்லை, நீங்க தான் தேவையில்லாம இந்த புஷ்பாக்கா, ரோசியக்கா, அப்புறம் நம்ம கோபால் சார் வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்க. இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இவர் பேசுறத பார்த்தாலே தெரியுது ரொம்ப ரூடான இருப்பாரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. கையால் கொஞ்சம் சீக்கிரம் வாமா. சரி, மேனேஜர் சார் வேற கூப்பிடுறாங்க. ஃபைல் எடுத்துட்டு போறேன். யாசா, ஃபைல் எங்க வச்சா? உன்னோட கேபின்ல தான் இருக்கு, எடுத்துட்டு போ. ஓகே, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அப்புறம் சும்மா என்ன பேசிட்டு இருக்காம போய் வேலையை பாருங்க. சரி வாங்க புஷ்பக்கா, நீங்க அந்த ஃபைல் என்னன்னு பார்த்து எனக்கு முடிச்சு தாங்க. 2 நாள் ஆகுது. மேனேஜர் சாரை எப்படியோ வச்சு நம்ம சமாளிச்சிட்டோம். இனிமேல் சமாளிக்கிறது கஷ்டம். ஏன்னா சிஓ சார் பண்ணுறது பார்க்குறீங்களா, ரொம்ப ரூடாக இருக்காரு. வாங்க அதை போய் முடிப்போம். சரிம்மா, வாமா. என்ன கோபால் சார், இவ்வளோ நேரமா ஒரு ஃபைல் கொண்டு வரதுக்கு? எல்லாமே ரெடியா இருக்குன்னு தானே சொன்னீங்க. இப்போ என்ன ஒரு ஃபைலை கொண்டு வரதுக்கு இவ்வளோ நேரம்? மே கமிங். எஸ் கமிங். என்ன ஒரு ஃபைல் எடுத்து வரதுக்கு இவ்வளோ நேரமா? சாரி சார், செக் பண்ணி கொண்டு வரதுக்கு டைம் ஆயிட்டு. இந்தாங்க பாருங்க. அப்பா சொன்ன மாதிரி இந்த பொண்ணு டேலண்டான பொண்ணு தான். பரவாயில்ல, எல்லாமே கரெக்டாக இருக்கும். கௌதம், ஃபைலை செக் பண்ணு. என்னாச்சுடா? கொண்டா. என்னடா எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கு. எப்படிடா? தெரியல, அப்புறமா பேசலாம். சரி, நீ போகலாம். ஓகே சார், தேங்க்யூ. என்னடா இந்த டேலி போடுறது ரொம்ப கஷ்டமாச்சு, ஆனால் அந்த பொண்ணு ஈஸியாக போட்டிருக்கான். எப்படிடா? சார், அந்த பொண்ணு வேலை விஷயத்துல ரொம்ப கரெக்டாக இருப்பான். சொல்லப்போனா எந்த டேலி வரலைனாலும் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தா போதும், ஈஸியாக முடிச்சு தந்துருவா. அதனாலே நம்ம சேர்மன் சாருக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணுனாலே உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உங்க அப்பா கூட சொல்லியிருப்பாங்களே, அந்த பொண்ணு தான். ஆமா தெரியும். அம்மா கிட்ட எப்பவுமே கையில் அப்படி பண்ணுவா இப்படி பண்ணுவான்னு சும்மா அவளை பத்தி தான் பேசுவாங்க. இப்பதான் நேரில் பாக்குறேன். பரவாயில்ல, எதுலயாவது சிக்குவான்னு பார்த்தேன். பரவாயில்ல, எல்லாமே கரெக்டா இருக்கு. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பொண்ணு கரெக்டா நம்ம கம்பெனியோட ரூல்ஸை ஃபாலோ பண்றவ. அதனாலதான் நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட ரொம்ப ரூல்ஸா பேசிருப்பா. சாரி சார், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. மற்றபடி அந்த பொண்ணு அந்த மாதிரி கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி கொஞ்சம் திமிர் பிடிச்ச பொண்ணு எல்லாம் கிடையாது. ரொம்ப நல்ல பொண்ணு. பாக்குறதுக்கு அப்படி இருப்பா, ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு சார். சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. ஓகே சார். என்னடா வந்தது வராதாமா அந்த பொண்ணுகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க? நீ வந்தோன்னு சொல்ல வேண்டியதானே, நான் இந்த கம்பெனியோட சிஇஓன்னு. நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன். என்னை பேச விட்டாதானே. ஆனா உன்னடா ரொம்ப ரூல்ஸ் பேசுறா. சரிடா, எல்லாமே கரெக்டா இருக்கு. நீ இதை தைரியமா அனுப்பு, எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஒவ்வொன்றுமே கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. நீ தாராளமா மெயில் அனுப்பு. சரிடா, இதை மெயில் அனுப்பிட்டு நம்ம ஆஃபீஸை போய் சுற்றி பார்ப்போம். ஏன்னா என்ன ஏதுன்னு எல்லாம் பார்க்கணும்ல. சரிடா, நான் கோபால் சார் கிட்ட சொல்றேன். நீ இதை முடிச்சுட்டு வா. எனக்கு சின்ன ஒரு வேலை இருக்கு, நான் அதை போய் என்னன்னு பார்க்குறேன். என்னடா என்ன வேலை வந்தோன்னா? சொல்றேன்டா, வந்து சொல்றேன். நீ பாருடா என்னன்னு. சரிடா, நீ கோபால் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. நான் இப்போ பாரு. ஓகேடா, பாய், பார்த்துக்கோ. நீ பேச நான் மறக்க மாட்டேன்டி. எதுலையாவது மாட்டாமைய போவேன், மாட்டுவேன். அப்ப இருக்கு. இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். நான் எதுலையாவது மாட்டுவேன்னு நினைச்சேன், ஆனா தப்பிச்சிட்டேன். பார்க்கலாண்டி, எவ்வளவு நாளைக்கு தான் நீ என்கிட்ட தப்பிக்கிறேன்னு. ஆனா என்கிட்ட மாற்ற அன்னைக்கு தான் உனக்கு இருக்கு.
என்கிட்ட ரூல்ஸ் ரொம்ப திமிரா கை நீட்டி வேற பேசிட்டல. இருடி, உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன கோபால் என்னை பார்க்க வரல ஏன்? ஏய் ரோசிகா கோபால் சார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் புஷ்பாக்கா கூப்பிடு. இன்னைக்கு செம காமெடி இருக்கும் போல. இரு நான் புஷ்பாக்கா கூப்பிடுறேன். புஷ்பாக்கா இங்க வாங்க. எதுக்கு பிரியா? வேலை இருக்கு, என்ன சொல்லு. இங்க வாங்கக்கா, பார்த்துட்டு அப்புறமா வேலையை பாருங்க. இங்க வாங்க. இதோ வரேன். ஏய் ரோசி, நோ நோ நோ, கொஞ்சம் ஒர்க், அதனாலதான் உன்னை பார்க்க வரல, சாரி. என்ன கோபால் இப்படி சொல்றீங்க? ஆனா நான் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் கோபால். என்ன கோபால் இது? என்ன கோபால் என்கிட்ட பேச நேரமில்லை சொல்லிவிட்டு இங்கே வந்து ரோசி கூட என்ன ஒரு கொஞ்சல் குழாவி. இது என்ன கோபால்? எனக்கு பதில் சொல்லுங்கள் கோபால். புஷ்பக்கா பத்தாது இன்னும். என்ன புஷ்பா, நான் என் கோபாலிடம் பேசுறேன், உனக்கு என்ன? உனக்கு என்ன வந்தது? அவர் என் கோபால், புரியுதா? நீ பேசக்கூடாது, போ அங்கே. என்ன கோபால் சார், உங்களுக்காக 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, அந்த அளவுக்கு நீங்க ஒருத்தா? போமா, இப்ப இவங்க போடுற குடும்பப்படி சண்டையில இப்ப என் மண்டை தான் உடையும். உன்னோட கோபாலா? அவர் என்னோட கோபால். தேவையில்லாம என் கோபால் மேல் உரிமை கொண்டாடினாய், உன் கொண்ட முடியை அறுத்து போடுவேன். என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? அவர் என்னோட கோபால் தான், நான் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா ஆமா, நீ என் முடிய வெட்டுவ, அது வரைக்கும் என் கையென புளியங்காவ பறிச்சிட்டு இருக்கும். என்ன சொன்னாய்? அவர் என் கோபால். பேசுவேன் பேசுவேன். என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? ஏய் விடுடி. நீ எப்படி என் கோபாலை உரிமை கொண்டாடினாய்? இல்ல நான் உன்னை விட மாட்டேன். என்ன விட மாட்டியா? கோபால் சார் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இவங்கள சமாதானப்படுத்துங்க, இல்லைனா அவ்வளவுதான் போச்சு. 2 பேர் போடுற சண்டையை பார்த்தா இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், பாத்துக்கோங்க. சமாதானப்படுத்துங்க, என்ன பார்த்துட்டு அமைதியா நிக்கிறீரு. இருமா புஷ், ரோசி விடுங்க, சண்டை வேண்டாம். அட இங்க வாமா, ஏமா சண்டை போடாதீங்க, விடுங்க விடுங்க. விடுங்க கோபால், நான் இன்னைக்கு இவ்வளவு சும்மா விட மாட்டேன். நானும் சும்மா விடுததா இல்லை, நான் உன்னை விட மாட்டேன். ஏமா ரோசி, ஏமா விடுமா, புஷ் விடுமா. அட நீ என்னைய இடையில போய் அங்கிட்டு. கோபால் சார், கோபால் சார், கோபால் கோபால் என்ன ஆகிவிட்டது? கோபால் சாரி கோபால், தெரியாம அடிச்சுக்கிட்டேன். சாரி கோபால், எந்திரிங்க எந்திரிங்க. என்ன இதையே வேலையை வச்சுட்டு இருக்கீங்களா? என்ன வேலை பார்க்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் அது வந்து இல்ல சார், கோபால் சார் கீழே விழுந்துட்டாங்க, அதான் என்னாச்சுன்னு பார்க்கலான்னு வந்தோம். போங்க போய் வேலையை பாருங்க. என்ன கோபால் சார், ஒரு மேனேஜரா இருந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க சார். சார் சாரி சார், சும்மா சாரி. ஏய் போங்க போங்க, போய் வேலையை பாருங்க போங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. இது என்ன? சாரி சார், இனிமே இந்த மாதிரி நடக்காது. போங்க போய் வேலையை பாருங்க. என்னம்மா உங்களுக்கு தனியா சொல்லணுமா? போங்க. ஏ வாடி பிரியா போலாம். அப்புறம் நீ ஒரு நிமிஷம் இல்லைம்மா, நீ போமா. என்ன பிரியா உன்னை நிக்க சொல்றாரு? அதான் எனக்கும் தெரியல. சரி சரி, நீ என்னன்னு பார்த்துட்டு வா, நான் போய் கையில பாக்குறேன். ஏய் என்னடி விட்டுட்டு போறேன், நில்லுடி. நீ போலாமா, நீ போ. அதெல்லாம் அவர் என்ன நிக்க விட மாட்டேங்கிறாரு. சரி நீ என்னன்னு பேசிட்டு வா, நான் கையில போய் பாக்குறேன். ஏய் ஏய் என்ன விட்டுட்டு போயிட்டான்? இந்த ஆள் எதுக்கு நம்மள நிக்க சொன்னாரு? என்னன்னு கேட்போம். என்ன சார், என்ன விஷயம்? உங்க நம்பர் கிடைக்குமா பேசுறதுக்கு? என்ன ஆளை பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க, ஆனா இப்படி வந்து நம்பர் கிடைக்குமான்னு கேக்குறீங்க? இப்ப என்னம்மா, நம்பர் தானே கேட்டேன், இதுக்கு எதுக்குமா இப்படி கோவப்படுறா? நீ யாரியா? இந்த கம்பெனிக்கு பாஸ் ஆயிருந்தா எங்க நம்பர் உங்ககிட்ட தந்துடுமா? ஆளை பாரு, போய் அங்கிட்டு. என்னம்மா புசுக்கிட்ட மரியாதை இல்லாம பேசுறா? வந்து நம்பர் தான் கேட்டா வேற எப்படி பேசுவாங்க? ஐயோ சார் நம்பர் கேட்டீங்களா, இந்தாங்க சார்னு நம்பரை என்ன தூக்கியா தருவேன்? ஆளை பாரு. இல்லம்மா பேசி பழகிறதுக்கு தான் நம்பர் கேட்டேன், அது என்னம்மா ஏதோ பெரிய குத்த மாதிரி பேசுறா? சரி போமா, உன் நம்பர் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், போ போ. என்ன போவா? என்ன ரொம்ப பேசுறீங்க? என்னம்மா போ சொன்னாலும் தப்பு, நம்பர் கேட்டாலும் தப்பு, இப்ப என்னம்மா பண்ணணும்? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாமா அதில் போய் உட்காந்துருந்து பேசுவோமா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. ஆளை பாரு, போய் அங்கிட்டு. நம்பர் வேணுமா? ஆளை பாரு. ஏய் பிரியா இங்க வா. இதோ வாரேன்டி. என்ன சொல்லாம போயிட்டான்? சரி இந்த ஆபீஸுக்குள்ள தானே இருப்பான், எப்படியாவது நம்பரை வாங்கிடுவோம். பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் இட்.